Infinix பிராண்ட்ல இருந்து Infinix X1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. 40 இன்ச் டிவி வந்து 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டிவியோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन, நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி வாங்க போறீங்க அப்படினா என்ன சைஸ்ல நீங்க ஆண்ட்ராய்ட் டிவி வாங்குவீங்க, அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஆண்ட்ராய்ட் டிவில எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபீச்சர் வீடியோஸ் எல்லாமே கவர் பண்ணுவேன். இப்போ இந்த டிவியோட அன்பாக்சிங் முதல்ல பார்த்துட்டு வந்துருவோம். இங்க ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படினா ஃபீச்சர்ஸ் அப்படின எதுவுமே பெருசா ஹைலைட் பண்ணல. இங்க AI40 Full HD TV அப்படிங்கறத மட்டும் ஹைலைட் பண்ணிருக்காங்க. கீழ பார்த்தோம் அப்படினா Chromecast built-in அப்படினு கொடுத்திருக்காங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கறானே. ரியல்லையும் பார்த்தோம் அப்படினா அதே மாதிரியான விஷயங்கள் தான் இங்க இருக்குது. சைடுல ஒரு சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணிருக்காங்க. அத நம்ம வீடியோக்குள்ளேயே நம்ம டீடைலா பார்ப்போம். முதல்ல பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பெட்டி ஓபன் பண்ணியாச்சு. பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படினு பார்ப்போம். பெட்டிக்குள்ள ஓபன் பண்ண உடனே மேலேயே வந்து டேபிள் மவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா பிளாஸ்டிக் மேட் தான். ரெண்டு டேபிள் மவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு தெர்மோகோல் இருக்குது. பெரிய கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கவருக்குள்ள ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. டிவி ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. டிவி ரிமோட் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டா இருக்குது. ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணியிருக்காங்க. இங்க யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், கூகுள் அசிஸ்டன்ட் அது போக நிறைய விஷயங்களுக்கான ஃபங்க்ஷன்ஸ்க்கான டெடிகேட்டட் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான பட்டன்ஸோட ரிமோட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஆனால் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய நிறைய டிவியோட ரிமோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்றாங்க. பட் அந்த மாதிரி லைக் பண்ணுவீங்களா, இல்லை இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் இருக்கிறத லைக் பண்ணுவீங்களா, நீங்க எப்படி லைக் பண்ணுவீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதுல ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. ரிமோட்கான 2 AAA பேட்டரி கொடுத்திருக்காங்க. டேபிள் மவுண்ட் பண்ணது க்ரூஸ் கொடுத்திருக்காங்க. இங்க AV2 ஒரு 3.5 mm கன்வெர்ட்டருக்கான ஒரு கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் இந்த கவர்ல இருக்குது. இதுக்கப்புறம் உள்ள பார்த்தோம் அப்படின்னா டிவி தான் இருக்குது. டிவியை வெளியில எடுப்போம். ஸோ டிவியை வந்து வெளியில எடுத்தாச்சு. டிவியோட கவரை வந்து தலைகீழ போட்டதுனால அந்த கவரை பிடிச்சு தூக்குற மாதிரி டிவி வந்து பாக்ஸ்குள்ள இல்ல. இப்போ நம்ம டிவியை வெளியே எடுத்தாச்சு. இது டேபிள் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ண போறோம். இது வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அந்த 4 ஸ்க்ரூவை போட்டா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டேபிள் மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததா டிவியை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். டிவியை நம்ம பாக்ஸ்ல இருந்து எடுத்தோனே இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது போக இந்த டிவில என்ன போர்ட்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இங்க போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சைடுல ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஒரு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல கொடுத்திருக்கிற விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா வால் மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பயன்படுத்த முடியாது. எதுக்கு தான் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் என்னென்ன போர்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆண்டனாக்கான RF பின் கொடுத்திருக்காங்க. இன்னுமே RF பின்லாம் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. அதுவும் ஸ்மார்ட் டிவி வாங்குறவங்க எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்க இன்னும் RF பின் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளவு பேர் RF பின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் ஆடியோ அவுட் அப்படின்னு ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. AV in ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. USB 2.0ல ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. ஹெட்போன் ஜாக்காக ஒரு 3.5 mm பின் கொடுத்திருக்காங்க. இங்க பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு USB 2.0 போர்ட் இருக்குது. ஒரு HDMI 2, HDMI 3 போர்ட் இருக்குது. LAN-க்கான ஒரு டெடிகேட்டட் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. வயர் மூலமா நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்றீங்க அப்படினாலுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக ரியர்ல வால் மவுண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள வால் மவுண்ட்கான டிவைசஸ் எதுவுமே வரல. அதனால நீங்க வால் மவுண்ட் பண்ணனும் அப்படினா அதுக்கு அது தனியா வாங்குற மாதிரி வரும். இது போக பாட்டம்ல 24 வாட்ல 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. 1 week later டிவியை டேபிள் மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டிவியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பில் குவாலிட்டி. பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிவி வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. பெரும்பாலும் இந்த பிரைஸ் செக்மென்ட்ல வர எல்லா டிவியுமே பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஒரு பெசல்லெஸ் டிஸ்ப்ளேவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால நமக்கு ஃபுல்லா டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுனால டிவி பார்க்கறதுக்கு ஒரு ஸ்லிம்மான டிவி மாதிரி தெரியும். நீங்க வால் மவுண்ட் பண்ணாலும் சரி, டேபிள் மவுண்ட் பண்ணாலும் சரி. ஆனா நீங்க ரியல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய டிவி மாதிரி தான் இருக்கும். ஆனா பெருசா பல்கான டிவி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு டீசென்ட்டான சைஸ்ல இந்த டிவி வந்து இருக்குது. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிவியோட சைஸ் வந்து ஒரு 40 இன்ச் டிவி. இது வந்து ஒரு ஃபுல் HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. டிஸ்ப்ளே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஷார்ப்பான டீடைல்ஸ் இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நேச்சுரலான கலர்ஸ் தான் இங்க வந்து காமிக்குது. உங்களுக்கு விவிடான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க விவிட் கலர்ஸ் வைக்கும்போது இன்னும் கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்ல கலர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டிஸ்ப்ளே வந்து நல்லாவே இருக்குது. விவிட் ஆப்ஷன் வச்சீங்க அப்படின்னா. இது போக டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 350 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. HDR10 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால ஓவராலா டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜை விட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. சந்தோஷம். ஒரு நல்ல டிஸ்ப்ளேயோட 40 இன்ச் சைஸ்ல ஒரு டிவி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டிவி வந்து உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இந்த டிவியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிவில ஒரு
MediaTek ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க 6683 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஒரு 64 பிட் ப்ராசஸர் இருக்குது. அது போக Mali 470 அப்படிங்கிற ஒரு GPU யூஸ் பண்ணிருக்காங்க. 1 GB RAM இருக்குது, 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஸ்டோரேஜ் வந்து பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் RAM வந்து 1 GB RAM தான். பெரும்பாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரக்கூடிய எல்லா டிவிலுமே 1 GB RAM தான் கொடுக்குறாங்க. டிவியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா அது ஓபன் பண்றது இதெல்லாம் ஓரளவு ஃபாஸ்டாவே இருக்குது, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். கேம் எல்லாம் நான் பெருசா இதுல விளையாண்டு செக் பண்ணல. சோ கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டீடைல்டான வீடியோ வருமா அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா இதுல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு டீடைல்டான வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். மத்தபடி ஒரு ஆப் ஹேண்ட்லிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டிவி வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. அடுத்து இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சர்டிஃபைடு ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 9 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. பெரும்பாலும் டிவில பார்த்தோம் அப்படின்னா மொபைல்ல வர வெர்ஷனோட ஒரு வெர்ஷன் 2 வெர்ஷன் கம்மியா தான் வரும். இருந்தாலும் இவங்க ஆண்ட்ராய்ட் 10 ஓட லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் 9 அப்படிங்கிறது கொஞ்சம் ஓல்டான ஒரு சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்க சர்டிஃபைடு ஆண்ட்ராய்ட் டிவி அப்படிங்கிறதுனால இதுல கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது, இன்பில்ட் Chromecast சப்போர்ட்டும் வருது. நிறைய பேர் வந்து Chromecast சப்போர்ட்டோட ஒரு டிவி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த டிவி வந்து ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இங்க ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆப்லாம் கொடுக்கல, ஒரு சில தேவையான ஆப்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. Netflix, YouTube, Prime Video இந்த மாதிரி ஒரு சில ஆப் மட்டும் தான் இருக்குது. இதை தவிர்த்து நீங்க வேற ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படினாலுமே இங்க வந்து ஒரு ஃபுல் Play Store வந்து கொடுத்திருக்காங்க. என்ன ஆப் வேணும்னாலுமே நீங்க Play Storeல போய் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். எல்லா ஆப்புமே அவைலபிளா இருக்குது. இதோட சவுண்ட் அண்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 24 வாட் பாக்ஸ் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட வருது. இதுல நம்ம கேட்கும்போது அந்த அளவுக்கு பெரிய அளவுல லவுடா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு நம்ம ஒரு 50% வால்யூம் வச்சாதான் நமக்கு வந்து ஓரளவு நல்லாவே கேட்க முடியுது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வோக்கல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கிளியரா கேட்கல. சோ கொஞ்சம் மியூசிக் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது. அதிகமா மியூசிக்கை நல்லா ரசிச்சு கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிடிக்காது. மற்றபடி ஒரு மூவி பார்க்கணும் மற்ற விஷயங்களுக்காக அந்த ஆடியோ சிஸ்டம் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது, ஓரளவு டீசென்ட் லவுட் வந்து கிடைக்குது. அதே நேரம் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்குது. இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல கொடுத்திருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துட்டோம். அது போக இங்க வைஃபை சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டுயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் வந்து கிடையாது, இருந்தாலும் ஓரளவு வைஃபை ஸ்பீட் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. ரிமோட்டும் ப்ளூடூத் ரிமோட் கொடுத்திருக்காங்க. மற்றபடி கனெக்டிவிட்டி எல்லாம் பெருசா ப்ராப்ளம் இல்ல, ஓரளவு நல்லாவே ஒர்க் பண்ணுது. ப்ளூடூத்தா இருக்கட்டும் வைஃபையா இருக்கட்டும் இதெல்லாமே நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஃபைனலா அந்த டிவியோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த டிவி வந்து சேல் பண்ண போறாங்க. இது வந்து இனிஷியல் செல்லிங் பிரைஸ் தான். எவ்வளவு நாளைக்கு 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல சேல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. 20000 ரூபாய் விட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு பெரும்பாலும் 40 இன்ச் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி வந்து பெரும்பாலும் கிடைக்கிறது இல்ல. அதுவும் பெசல்லெஸ் டிஸ்ப்ளேவா கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா 32 இன்ச் டிவியை 15000 ரூபாய் 16000 ரூபாய்க்கு பெசல்லெஸ் டிவி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த டிவி வந்து 20000 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான டிவி தான். இருந்தாலும் இந்த டிவி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 1 GB RAM தான் கொடுத்திருக்காங்க, 8 GB ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 9 வெர்ஷன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. 20000 ரூபாய்க்குள்ள 40 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளேயோட ஒரு பெசல்லெஸ் டிவியா அதுவும் Infinix பிராண்ட்ல இருந்து ஒரு நல்ல டிவி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிவி நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஏன்னா பிரைஸை எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். 20000 ரூபாய்க்கு மேல போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. சோ Infinixல இருந்து லான்ச் பண்ணிருக்கிற இந்த Infinix X1 ஆண்ட்ராய்ட் டிவி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரைஸ்க்கு இந்த டிவி ஒர்த்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் கம்மியா எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் கொஞ்சம் பிரைஸ் அதிகமா வச்சிருந்தாலும் இந்த டிவி வந்து செம ஒர்த்தான டிவி தான், ஒரு சூப்பரான ஆண்ட்ராய்ட் டிவி Infinix வந்து நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான இன்ட்ரஸ்டிங்கான புது டிஃபரண்டான கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.